கொண்டு சேவையே எனது வாழ்க்கை என்று வாழ்ந்து வரும் திரு வேலுச்சாமி அவர்களுக்கு நன்றி. எனது வேண்டுகோளை ஏற்று எனது அன்பில் நடைபெற்ற மருத்துவர் திரு திருமலைசாமி ஐயர் அவர்கள் கரூர் மருத்துவக் கழகத்தின் தமிழ் சேவைக்காக வழங்கியதற்கும் நான் என்றும் கடமை பெற்றிருக்கின்றேன். அதே போல நல்ல உள்ளம் கொண்ட தமிழின்பால் அன்பு கொண்ட அந்த இதயத்திற்கு எனது நன்றி. அதேபோல் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு மருத்துவர் திரு மாதவரா ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இத்தனை பணிச்சுமைகளின் 3 மருத்துவர்கள் கரூர் ஐயமேயக்கம் காவல் தெய்வங்களாக என்னை வாழ்த்தியதற்கும் வழி நடத்தியதற்கும் எனது முதற்க நன்றி. அதேபோல் இங்கே வாழ்க்கையை வளம் வந்த எனது அன்பு நண்பன் திரு ஆனந்த பிரதாப் இத்தனை பணிகளுக்கிடையிலும் சிரமம் மேற்கொள்ளாமல் நட்பே பெரிது நற்தமிழே பெரிது என்றும் தாய் தமிழே பெரிது என்று எனது வேண்டுகோளை முதன்மையாக ஏற்கொண்டு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்றேன். அதேபோல் வாழ்த்துறை வழங்கிய என்ற அன்பு நண்பர் எனது பரமத்தி வேலூர் மருத்துவ சங்கத்தின் செயலாளர் மருத்துவர் திரு மாணிக்கவாசன் அவர்களுக்கு நன்றி. எனது வேண்டுகோளை ஏற்று இங்கு வந்து வாழ்த்துறை வழங்கியதற்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். வணக்கத்துடன் நன்றியுடன். அதேபோல் வாழ்த்துறை வழங்கிய திரு சண்முகநாதன் தலைவர் கரூர் மருத்துவ சங்கம் அவர்களுக்கு எனது நன்றி. புத்தகத்தை பற்றி கருத்துரை வழங்க வந்துள்ள திரு அரங்கை இளவல்லியப்பன் அவர்கள் தமிழின் பால் கொண்டுள்ள பற்றி நான் விவரிக்க இயலாது. பல ஆண்டுகளாக எழுத்தாளராக கவிஞராகவும் சொற்பொழிவாகவும் என புத்தக பதிப்பீட்டினை வெளியிடுவதற்கு அனைத்து வகையான உதவிகள் மட்டுமல்லாமல் எனது அலைபேசி இருப்பினை ஒவ்வொரு தடவையும் ஏற்றுக்கொண்டு மனம் கூடாமல் பதில் கூறி எனது பணியை சிறப்பாக செய்திட வழிவகுத்து கொடுத்த தமிழின் பால் அன்பு கொண்ட திரு அரங்கவல்லியப்பன் அவர்களுக்கும் நன்றி. நன்றி நாவினால் மட்டுமல்ல எனது மனதிலும் நன்றியுடன் கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் எனது வேண்டுகோளை ஏற்று கரூர் மருத்துவர்கள் பரமத்தி வேலூர் மருத்துவர்கள் எனது அன்பு நண்பர்கள் இங்கே கலந்து கொண்டமைக்கு நன்றி. இவ்விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த மருத்துவ சங்க செயலாளர் திரு சண்முகம் அவர்களுக்கும் இவ்விழாவினை வரவேற்பை ஏற்று சிறப்பாக கொடுத்த வரவேற்பை ஏற்றுக் கொடுத்த மருத்துவர் பூபதி பார்த்திபன் அவர்களுக்கும் எனது மனைவி திருமதி ஜாக்லின் எனது மகள் டாக்டர் திரு பிரயாகினி அவர்களுக்கும் எனது நன்றிகள். தமிழ் என் உள்ளத்தில் என்றோ பதிந்து விட்டது. தமிழ் வாழ்க வேண்டும் என்று என்னோட ஒவ்வொரு உரையினரிலும் தமிழ் வாழும் தமிழ் வளர வேண்டும். இது என்னுடைய கவிதையில் 100 எங்கோ ஒரு இடத்துல இருக்கும். தமிழ் 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 கடைசி வரலும் எனது மூச்சு இருப்பவரும் எனது அடுத்த படைப்பு இப்போதே சொல்கிறேன் கவியின் காதல். ஒரு கவிஞனுக்கு காதல் வருவது ஐயா சொன்ன மாதிரி அன்பால் தான் முதல்ல காதல் வரும். அதை தவறாக எடுத்துக்கிறாங்க. காதல்னால் தவறாக நடத்துகிறாங்க. அன்பினுடைய பரிமாற்றங்கள் தான் காதல். காதல் வந்த பின்னாடி அன்பு எப்படி வேணால் மாறலாம். அன்பை மட்டும் என்னைக்கு நிராகரிக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் அன்பு ஊற்றாக தான் இருக்கணும். அது என்னைக்கு வலிந்து விடக்கூடாது. என்னைக்கு காவேரி காயை நம்ம ஆடிப்பெருக்கை கொண்டாடுறோம். காவேரி போகும்போது அவ்வளோ தண்ணி போது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். ஏன் அவள் பெருகி வந்துட்டே இருக்காக்கா. அவளுடைய குறையே நம்ம சொல்லவே முடியாது. காவேரி தாயின்னு தான் சொல்கிறோம், தமிழ் தாயின்னு தான் சொல்கிறோம். அதனால் எங்களுக்கும் தமிழ்
மறவாதீர்கள். தமிழ் தாய் புத்தகத்தை வெளியிட்டு இன்று இவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்றால் நண்பர்கள், எனது சுற்றத்தார்கள், எனது மருத்துவ நண்பர்கள் அனைவருக்கும்